குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊராட்சி செயலர் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். கமெண்ட் செக்ஷனில் மேக்ஸிமம் நபர்களுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம். அதனால் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்குண்டான பதில் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஊராட்சி செயலரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 1453 போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணி அதுக்குண்டான அப்ளிகேஷன்லாம் நம்ம ஆன்லைனில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குண்டான டேட், அதுக்குண்டான தகுதிகள் என்ன, எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து முன்னாடியே அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, நண்பர் துறை தேர்வில் வந்து பதவி உயர்வுக்கு தேவையா, அதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கா, பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஸோ அது வந்து நல்ல கேள்வி. அதனால் எல்லோரும் இந்த பதில் தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட்லேருந்து அடுத்து ப்ரொமோஷனில் வந்து அவங்க வந்து இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற போஸ்ட்டு தான். அதுக்கு வந்து 10 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் அல்லது 15 ஆண்டுகள் கூட ஆகலாம், 20 ஆண்டுகள் கூட ஆகலாம்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து சப்போஸ் அவங்க வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரிலேருந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அவங்க வந்து போவாங்க. அதனால் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தேவையில்லை. அதே மாதிரி அவங்க உதவியாளர் நிலைக்கு அடுத்து இளநிலை உதவியாளர்லேருந்து உதவியாளர் பணிக்கு வந்து பதவி உயர்வு பெறும் பொழுது அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து நிச்சயமாக டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் செலக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் தேவை, ஸோ நம்ம வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரிலேருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு தேவையில்லை, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தேவையில்லை. ஆனால் அதுலேருந்து ஜேஏலேருந்து அசிஸ்டண்ட் போகிறதுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தேவை இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 எக்ஸாம் எழுதணும். இந்த 4 எக்ஸாம் டீட்டெயில் இதுதான். ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 4 எக்ஸாம். 008 அப்படிங்கிறது கோட் நம்பர். அது வந்து ஆர்டிஎன்பிடி தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 அண்ட் ரூல்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு எக்ஸாமும். அடுத்து 010 அப்படிங்கிறது அது கோட் நம்பர் ஆர்டிஎன்பிடி ஸ்கீம் அட்மினிஸ்ட்ரேஷன். 172 அப்படிங்கிற கோட் நம்பர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட்டு. 166 வந்து ஆர்டிஎன்பிடி பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் அக்கௌண்ட் டெஸ்ட்டு. ஸோ இந்த 4 எக்ஸாம் நீங்கள் எழுதினா தான் ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து அசிஸ்டன்ட் நிலைக்கு அடுத்து பதவி உயர்வு பெற முடியும். அதே மாதிரி வருஷத்துக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக 2 தடவை வைப்பாங்க. மே மாதம் ஒரு தடவை வைப்பாங்க. அதே மாதிரி டிசம்பர் மாதம் ஒரு தடவை வைப்பாங்க. ஸோ வருடத்திற்கு 2 முறை துறை தேர்வில் வந்து எழுதிக்கலாம். நீங்கள் இந்த 4மே செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஜூனியர்ஸ் வந்து அசிஸ்டண்ட்டாக போகலாம். பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு தேவையில்லை. வேறு எதனா இதில் வந்து உங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்க மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.